இனிய வணக்கம் உறவுகளே. உலகெங்கும் வாழும் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. ஏற்கனவே முதல் பதிவில் கடந்த 25 ஆண்டுகளில் அதிக வளர்ச்சி பெற்ற நாடுகள் 10 பார்த்தோம். இந்த பதிவில் இன்னும் 10 நாடுகளை பற்றி பார்க்க போகின்றோம். பகுதி 3இல் இன்னும் மேலும் 10 நாடுகளை பற்றி ஆராய்வோம். உங்களுக்கு அறிய தரவிருக்கின்றேன். எனவே இதனை பார்த்து மகிழ்ந்து உங்களுக்கு விருப்பமான உறவினர்கள், நண்பர்கள் அனைவருடன் பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு இதனை தொடங்குகின்றேன். முதல் பதிவில் நாங்கள் 10 நாடுகளை பார்த்தோம். இந்த பதிவில் 11 முதல் 20 நாடுகளை பற்றி பார்க்க போகின்றோம். பார்ப்போமா? 11வதாக ஹாங்காங். ஹாங்காங் 71% வளர்ச்சியுடன் 67,682 ஜிடிபியை பெற்றுள்ளது. நிதி, வங்கி மற்றும் சேவைத்துறை முக்கிய ஆதாரமாகும். 12வதாக கொலம்பியா. கொலம்பியா 74% வளர்ச்சி பெற்று 19,207 ஜிடிபியை பெற்றுள்ளது. எண்ணெய், கோபி மற்றும் கட்டுமானத்துறை வளர்ச்சியை பெற்றுள்ளது. 13வதாக தாய்லாந்து. தாய்லாந்து 94% வளர்ச்சியுடன் 22,606 ஜிடிபியை பெற்றுள்ளது. கார் உற்பத்தி, மின்னணு மற்றும் சுற்றுலா முக்கிய துறைகளாக காணப்படுகிறது. 15வதாக சிங்கப்பூர். சிங்கப்பூர் 97% வளர்ச்சி பெற்று 134,620 ஜிடிபியை அடைந்துள்ளது. நிதி, கப்பல் போக்குவரத்து மற்றும் உயர் தொழில்நுட்ப உற்பத்தி முக்கிய ஆதாரங்களாகும். 15வதாக மலேசியா. மலேசியா 106% வளர்ச்சியுடன் 37,448 ஜிடிபி கேபிட்டாவை பெற்றுள்ளது. மின்னு அணு உற்பத்தி மற்றும் சேவைத்துறை முக்கிய பங்கு வகிக்கின்றன. 16வதாக பெரு. பெருவின் தனிநபர் ஜிடிபி 107% உயர்ந்து 16,278 அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது. தாமிரம், தங்கம் போன்ற சுரங்க வளங்களும் கோபி, திராட்சை, அவகோடா போன்ற வேளாண் ஏற்றுமதிகளும் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக உள்ளன. 17வதாக ரஷ்யா. ரஷ்யா 109% வளர்ச்சியை பதிவு செய்து 2025 ஆண்டில் தனிநபர் ஜிடிபியை 42,065 டாலர்களாக உயர்த்தியுள்ளது. எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் கனிம வள ஏற்றுமதிகள் பொருளாதாரத்தின் முக்கிய ஆதாரமாக உள்ளன. 18வதாக தென்கொரியா. தென்கொரியா 111% வளர்ச்சியடைந்து தனிநபர் ஜிடிபியை 55,814 டாலர்களாக உயர்த்தியுள்ளது. மின்னணு சாதனங்கள், கார் உற்பத்தி மற்றும் கலாச்சார ஏற்றுமதிகள் அதன் வெற்றிக்கு காரணமாக உள்ளன. 19வதாக பிலிப்பைன்ஸ். பிலிப்பீன்ஸ் 126% வளர்ச்சியை பதிவு செய்து தனிநபர் ஜிடிபியை 11,080 டாலர்களாக உயர்த்தியுள்ளது. சேவைத்துறை, வெளிநாடுகளில் பணிபுரியும் குடிமக்களின் பண அனுப்புதல்கள் மற்றும் உள்கட்டமைப்பு முதலீடுகள் வளர்ச்சியை ஊக்குவித்துள்ளன. 20வதாக நாடாக தாய்வான். தாய்வான் 132% வளர்ச்சியை பெற்று தனிநபர் ஜிடிபியை 73,007 டாலர்களாக உயர்த்தியுள்ளது. உலகின் முன்னணி செமிகண்டக்டர் உற்பத்தி மையமாக திகழ்வது அதன் மிக பெரிய பலமாகும். ஆகவே மேலும் நாம் இன்னும் 10 நாடுகளை பற்றி பார்க்கவிருக்கின்றோம். எனவே நீங்கள் தொடர்ந்து எனது பதிவுகளை பாருங்கள். நான் உலக மின்னலில் ஏற்கனவே இந்த வருடம் தை மாதத்திலிருந்து பல பதிவுகளை போட்டிருக்கின்றேன். உங்களுக்கு விருப்பமானால் அங்கு சென்று எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பமானவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். நண்பர்கள், உறவினர்கள் அவர்களுக்கு பகிர்ந்தீர்களானால் அவர்களும் இது பொது அறிவாக வளர்ச்சி அடைவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன. எனவே தயவு செய்து நீங்கள் மாத்திரம் பார்த்துவிட்டு சத்தம் போடாமல் இருக்காது. மற்றவர்களுக்கும் பதிவு செய்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.